السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلولا إذ جاءهم بأسنا تضرعوا ولكن قست قلوبهم وزين لهم الشيطان ما كانوا يعملون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளை, அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய இரவுகளிலே அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அழிக்கப்பட்ட சமூகங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக கடந்த 3 தினங்களாக நாம் அல்லாஹுடைய அழிவுக்குள்ளானவர்கள் யார் அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்தை அழிக்க நாடுகின்றான் என்று சொன்னால் அவன் என்னவெல்லாம் செய்வான் அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அழிவை எதிர்கொள்ளக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்வியல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தும். அவங்க வாழ்வியல்ல ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி எல்லாமே அவர்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுதுதான் என்ன செய்வான் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை ஏற்படுத்துவான். இது ஒரு விதம். ரெண்டாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேற ஒன்றை எதிர்பார்த்து இருப்பாங்க, அதுதான் தனக்கு கிடைக்குதுன்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை கொண்டு என்ன செய்வான் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு வேதனையை தருவான். பெரும்பாலான அழிவுகளை பொறுத்த வரைக்கும் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாலை நேரங்கள்ல தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை ஏற்படுத்துவான். அல்லது மக்கள் தங்களை மறந்து வேற அலுவல்கள்ல முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்வான் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை ஏற்படுத்தும். அழிவு என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா திடீர்னு தாங்க வரும். அழிவு என்பது திடீர்னு தான் வரும்.
எதிர்பாராத விதத்துல தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அழிவை சந்திப்பாங்க. அது எல்லா அழிவும் அப்படிதான், மறுமையினுடைய அழிவு வரைக்கும் அப்படித்தான். மறுமை அழிவு வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் என்ன செய்வான், வச்சிருப்பான் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. திடீர்னு தான் என்ன செய்யும், அழிவு வரும். அவன் எதிர்பார்க்கவே மாட்டான், இப்ப அழிவு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாத நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை வந்து அழிப்பான் அப்படிங்கிறதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய நியதியாக சொல்லி காட்டப்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை அழிச்சான். அழிக்கிறதுக்கு முன்னால அவங்கள ஒரு கப்பல் கட்ட சொன்னான். ஒரு படகு ஒண்ணு கட்டுங்க அப்படின்னு. அப்ப பெருசா தண்ணி எல்லாம் கிடையாது. நல்லா ஞாபகம், பெருசா தண்ணி எல்லாம் இல்ல. அவங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, "ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரான்னுவாங்க." அதாவது உங்களுடைய இறைவனிடத்துல மன்னிப்பு கேளுங்க, அவங்கள மன்னிப்பான், உங்களுக்கு என்ன செய்வான்னா தொடர்ந்து மழையை தருவான். மழை தேவை உடையவர்களாக இருந்தாங்க அந்த மக்கள். மழை தேவை உடையவர்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல வந்து பிரார்த்தனை செய்ய சொன்னாங்க, மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, மன்னிப்பு கேட்கல. அப்ப இவர் என்ன செய்யறாரு, ஒரு கப்பல் ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறார். எல்லாரும் பார்த்து பரிகாசம் பண்ணாங்க. அவனுக்கு குடிக்கவே தண்ணி இல்லை, நீ என்னப்பா படகு செஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு சொல்லி பரிகாசம் செஞ்சாங்க. அந்த மாதிரிதான் அவருடைய நிலை இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பாராத விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை கொடுத்தான். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த அழிவை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் ஃபாரத்தன்னூர் அப்படின்னுவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துடைய அழிவை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் போது சொல்லுவான், ஃபாரத்தன்னூர், அடுப்புகளில் இருந்து தண்ணீர் வெளியேறும் போது நீங்கள் அல்லாஹுடைய வேதனை எதிர்பாருங்க. அடுப்புகளில் இருந்து தண்ணீர் வெளியேறும் போது நீங்கள் அல்லாஹுடைய வேதனை எதிர்பாருங்க. அதாவது அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த மழை வெள்ளம் இருக்கா இல்லையா, அந்த தண்ணீர் போறதுக்கு எந்த வழியுமே இல்லாம நீ வசிக்கக்கூடிய வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துடும். நீ வசிக்கக்கூடிய வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்து என்ன செய்யும் அப்படின்னா உனக்கு அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நீங்க இதை கண்கூடாக உணர்றதா இருந்தா ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த வெள்ள பிரளயங்கள்லாம் ஏற்படுதுல, கடுமையான மழை, கடுமையான மழை ஏற்படக்கூடிய பகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளாக தண்ணி போகும். நல்ல தொடர்ந்து மழை பெய்யும் போது வெளியே போறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறப்ப வீட்டுக்குள்ளாக தண்ணி போகும். தண்ணி எந்தெந்த வழியெல்லாம் வரும்னு பார்த்துருக்கீங்களா? தண்ணி போறதுக்கு என்ன வழி இருக்கோ எல்லா வழியிலும் அப்படி ரிட்டர்ன் ஆகும். இப்ப நீங்க ஒரு பாத்ரூம் எடுத்தீங்கன்னா நீங்க குளிக்கிற தண்ணி போறதுக்கான ஒரு வழியை வச்சிருப்பீங்க, அதுல இருந்து தண்ணி மேல வரும். நீங்க கிச்சன் யூஸ் பண்ணுவீங்க, கிச்சன்ல தண்ணி போறதுக்கான வழி வச்சிருப்பீங்க, அதுல இருந்து வெளியே வரும். என்னன்னா போறதுக்கு வழி கிடையாது. அப்ப எல்லா தண்ணியும் மிதமிஞ்சி வரும் பொழுது என்ன செய்யும், அப்படியே ரிட்டர்ன் ஆகும். அப்ப அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான், ஃபாரத்தன்னூர், அடுப்புகளிலிருந்து தண்ணீர் கொப்பளித்து வரக்கூடிய நேரத்துல அல்லாஹுடைய வேதனை எதிர்பாருங்க அப்படின்னா. ஆனா அந்த வேதனை எல்லாம் வர்றதுக்கு முன்னால இப்படி வருமா அப்படிங்கிற ஒரு கவனமற்ற நிலையில இருக்கும் போதுதான் அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா வேதனை அனுப்புவான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கவனமா இருக்கிறவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லாஹுடைய வேதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்குமான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்தா இருக்கும் என்பதற்கான வரலாற்று ரீதியான சில செய்திகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஏன் நான் உங்களுக்கு இதையெல்லாம் அதை ஒரு முன்னுரையாக சொல்றேன் அப்படின்னா, எல்லா விஷயங்களையும் வந்து உள்ளடக்கி சொல்றதுக்கான நாட்கள் இல்லை. 5 நாள்ல இது 4வது நாள் ஆயிப்போச்சு. அப்ப நாளைக்குள்ள எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, முடிக்க முடியாது. அப்படிங்கிறனால சில தகவல்களை உங்களுக்கு முன்னோட்டமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணி பண்ணி பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. கேட்கிற மாதிரியே தெரியல. எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. கேட்காத போது என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு எதிராக துவா செஞ்சுட்டு ஊரை விட்டு வெளியே போயிட்டார். ஊரை விட்டு வெளியே போயிட்டார். 3 நாள் கழிச்சு எல்லாம் வர சொல்லிட்டான், ஊரை விட்டு வெளியே போயிட்டார். என்ன நம்பிக்கையில போறாரு, இது வரைக்கும் இவங்க அல்லாவை ஏத்துக்கல, தூதரையும் ஏத்துக்கல, மார்க்கத்தையும் ஏத்துக்கல, எல்லா புறக்கணிப்புகளும் இருந்துச்சு. இனிமே என்ன செய்வாங்க இவங்க,
அழிக்கப்பட போறாங்க, அல்லாஹு தாலாவும் அழிக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட வெளியே போறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அல்லாஹ் மன்னிப்பவனும் சரி, மன்னிக்கிறவன் வேதனை செய்யறவங்க, ரெண்டு அடிப்படை எல்லாத்துக்கும். யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா. நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை அழிப்பான். மன்னிப்புக்கான அவகாசம் லாஸ்ட் டைம் வரைக்கும் இருக்குது. மன்னிப்புக்கான அவகாசம் என்பது லாஸ்ட் டைம் வரைக்கும் இருக்குது. எண்ட் ஆஃப் தி மூமெண்ட் அப்படின்வாங்கல்ல, இதுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த சந்தர்ப்பத்துல கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் அப்படின்னா, மன்னிப்பை வழங்கக்கூடியவனாக இருப்பான். எந்த டைம்ல வேண்டுமானாலும் மன்னிப்பு வழங்குவான். அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யக்பலு தௌபத மாலம் யுகர்கிர் அப்படின்னாங்க. மனிதனுடைய உயிர் தொண்டை குழிக்கு வர்ற வரைக்கும் அவனுக்கு தௌபா செய்வதற்கு அவகாசம் உண்டு. உயிர் இந்த மலக்குள் மௌத் வருவார்ல, வர்ற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னு அர்த்தம். அதான் உயிர் தொண்டை குழிக்கு வர்றதுன்னு அர்த்தம். அதாவது சக்கராத்துடைய உச்சபட்சமான நிலை, அது வர்ற வரைக்கும் உங்களுக்கு என்னது, தௌபா செய்யறதுக்கு டைம் இருக்கு. மாலம் யுகர்கிர், அந்த கர்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணி கூட உள்ள இறங்காம அந்த கடைசி நிலை உயிரை அப்படி எடுக்கிற நிலை மட்டுமே இருக்குமே, அந்த சூழ்நிலை வரைக்கும் என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது, தௌபா செய்யறதுக்கு டைம் இருக்கு அப்படி. அப்ப அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறான் அப்படின்னா, கடைசி மூமெண்ட் வரைக்கும் வாய்ப்பு தரான். ஏன்னா அவனால் படைக்கப்பட்ட அடியார்கள். அவன் என்ன அவன் விரும்புறான் அப்படின்னா, அவனுடைய வேதனையை விட, அவனுடைய கோபத்தை விட அவனுடைய ரஹமத் மிகைச்சிருக்கணும் அப்படிங்கிறத விரும்புறான். நான் முத நாளே ஒரு செய்தி சொன்னேன். என்ன சொன்னேன்? அல்லாஹ்வுடைய அரிசில என்ன எழுதிருச்சுன்னு சொன்னேன். அழிவு இல்லையா தம்பி, இங்க பாரு, நீ கதவை திறந்து போற, ஒண்ணு உள்ள உட்காரு, இல்ல வெளியே நின்றுக்கோ. அப்ப அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய அருள், என்னுடைய அன்பு என் கோபத்தை மிகச்சிருச்சு. சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கா? உண்மையை சொல்லுங்க, இருக்கா? இருக்கு இல்ல? இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, என்னுடைய அன்பு என்னுடைய கோபத்தை மிகைச்சு விடுவோம். அப்ப அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் கோபத்தை அடியார்கள் மீது காட்டுவதை விட அன்பை காட்டணும் அப்படிங்கறதா என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், அதிகமா விரும்புறான். அப்ப கடைசி எண்ட் ஆஃப் தி மூமெண்ட் வரைக்கும் சான்சஸ் இருக்கு. இப்ப இவங்க போயிடுறாங்க. போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு விதமான மலை மேகங்கள்ல அப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை சூழ்ந்து வருது. ஏற்கனவே வரலாறுகளை படிச்சிருப்பாங்கல்ல, அப்படி சூழ்ந்து வரும்போது அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஆஹா, இவர் யூனுஸும் அலைஹிஸ்ஸலாமும் என்ன செஞ்சிட்டாரு, ஊரை விட்டு போயிட்டாரு. அப்ப அழிவு நமக்கு நிச்சயம். அவர் போனா மலை மேகம்லாம் கூடுதே அப்படிங்கறனால எல்லாரும் சஜிதால விழுந்துட்டான். ஒருத்தர் பாக்கி இல்லாம அந்த ஊரே என்ன செஞ்சிருச்சு, சஜிதால விழுந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுருச்சு. அல்லா எங்களை மன்னிச்சிரு, எங்களை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது அப்படின்னா, ஊரே சரணடைஞ்சிருது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், அந்த தௌபாவை ஏத்துக்கிறான். 3 நாள் கழிச்சு உள்ள பாக்குறாங்க. என்ன நினப்புல உள்ள வராங்க, எல்லாம் அழிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உள்ள பார்த்தா அப்படியே இருக்கிறாங்க. வந்தா வரவேற்பு, வாங்க அப்படின்னு இறை குதிரை வரவேற்கிறாங்க. எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஆனா இவர்னால ஏத்துக்க முடியல. என்ன இருந்தாலும் ஒரு பாதிப்புன்னு இருக்கும்ல. 1000 இருக்கட்டும், இறை தூதராகவே இருந்தாலும் அவர் ஒரு மனிதர் தானே. அந்த ஒரு பாதிப்பு, அந்த கோபம்லாம் இருந்தனாலதான் அவர் என்ன செய்ய, ஊரை விட்டு வெளியே போறாரு, மீன் வயிற்றுக்குள்ள போனாரு, அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாரு, திருப்பி வந்தாரு, அந்த சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருந்து நல்லபடியாக வழிகாட்டினாங்க அப்படிங்கிற அந்த வரலாற்று செய்தியை பார்க்கணும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதனையை இறக்குவதை ஒரு மனிதன் புரிந்து கொண்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அப்படின்னா அந்த மன்னிப்பு என்ன செய்யும், கிடைக்கும். ஆனா அதே நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபிரௌன் அழிக்கும் போது ஏன் கிடைக்கல? ஃபிரௌன் கேட்டான்ல, கால ஆமந்து அன்னஹு லா இலாஹ இல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல் அப்படின்னு. பனு இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா. ஆனா அவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சா? கிடைக்கல. ஏன்னா அவன் எப்ப மன்னிப்பு கேட்கிறானா, அவனுடைய தவணை முடிந்து அவன் உயிர் கைப்பற்ற போகக்கூடிய அந்த சக்கராத்து நிலை வந்த பிறகுதான் மன்னிப்பு கேட்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், அலான்
இப்பதான் உனக்கு புத்தி வந்துச்சான்னு கேட்டான். ஏன்னா ஒரு அற்புதம் நடக்கும் போது கண்கூடாக பார்க்கறான் அவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சமூகம் போறதுக்கு வழியே இல்லை. பின்னால இவன் வரா, முன்னால கடல் குறுக்கிடுது. வேற வழியே இல்லாத சூழ்நிலையில தடியை வச்சு அடிக்கிறாங்க, கடல் பிளக்குது. 2 பக்கம் கத்தவுதில் அதையும் பெரிய மலையை போல நிக்குது. அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன தோணல அப்படின்னா, இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினால் ஏதாவது விபத்து வருமா அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு இல்லை. ஏன்னா அங்கேயே ஒரு விஷயம் தானே, ஹிதாயத்து கிடைச்சா தானே, ஹிதாயத்து நாடுனா தானே கிடைக்கும். ஹிதாயத்து இல்ல, நீ நரகவாசி நல்லா முடிவு பண்ணிட்டா அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு அது ஒரு உதாரணமாக நம்ம என்ன செய்யறோம், அதையும் பார்க்கணும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் இந்த அழிவுகள் அப்படிங்கிற விஷயத்துல அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அழிவுக்கு முன்னால என்ன செய்வான் அப்படிங்கிறது 6வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்துல சொல்றான். பலம்மா நசூமா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அஹத்னாஹும் பக்ததன் ஃபஇதாஹும் முப்லிஸூன். அழிவுக்கு முன்னால நான் என்ன செய்யணும், நான் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்கிறியோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்கும். இதுலதான் எனக்கு வெற்றின்னு ஒரு மனுஷன் யோசிக்கிறான், ஒருத்தன் யோசிக்கிறான்னா அதுதான் அவனுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பெரிதாக என்ன செய்யும் காட்டப்படும். ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லா வாசல்களையும், அவன் சந்தோஷப்படக்கூடிய அவனுக்கு தேவையான எல்லா பொருட்செல்வங்களுடைய எல்லா விதங்களுடைய வாசல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறந்து வச்சிருவான். ஹத்தா இதா ஃபரி, அவங்களுக்கு கிடைக்கிறதுலாம் தாராளமா கிடைக்கும், கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்ல, தாராளமா கிடைக்கும். அதாவது இப்படியெல்லாம் எனக்கு கிடைக்குமா, இப்படியெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா தாராளமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறானா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊத்து, அவர்களுக்கு கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சி கொள்வார்கள். ரொம்ப பெருமையோட என்ன செய்வாங்க அப்படின்னா மகிழ்ச்சி கொண்டு இருப்பாங்க. அவன் எல்லாத்தையும் மறந்து இருக்கும் போது அஹதுனாஹும் பக்தா, திடீர்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நமது வேதனையை கொண்டு திடீர்னு அவங்களை பிடிப்போம். அப்படி பிடிச்சா ஃபைதாஹும் முப்லிஸ், அந்த நேரத்துல ஒண்ணுமே செய்ய முடியாம கையை பிசைஞ்சிட்டு நம்பிக்கை இழந்து அவன் நிற்பான் அப்படிங்கறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றார். அழிவு என்பது இப்படித்தான் வரும். அல்லாஹ் பல இடங்கள்ல சொன்ன வக்கம் கசம்னா மின் கரியத்தின் கானத் முத்மைன்னா, எத்தனையோ சமூகத்தை நான் அழிச்சிருக்கிறோம், அவங்க ரொம்ப நிம்மதியா இருக்கிறதா ஃபீல் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம அழிச்சிருக்கிறோம். நுஹம் வஹும் யல்அபூன், அவர்கள் எல்லாத்தையும் மறந்து முற்பகலிலே சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கும் போது நம்ம அழிச்சிருக்கிறோம். பசுனா பயாத்தம் வகும் நாயுமோன், நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான், அப்ப அழிவை தந்திருக்கிறோம். அப்ப அந்த அழிவு என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்ப அழிக்கிறேன்னு தெரியாத அந்த சூழ்நிலை தான் என்ன செய்யறான் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அழிவைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆது கூட்டத்தாருக்கு கொடுத்தான். ஆது கூட்டத்தாரை பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்கள்ல அவங்கள பத்தி பேசுறான். குர்ஆன்ல பல அத்தியாயங்கள் ஆது கூட்டத்தாரை பற்றி பேசு. அந்த சமூகம் அழிக்கப்பட்டதை பற்றியும் அந்த சமூகத்தினுடைய செய்திகளை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு வசனங்களிலே பல்வேறு செய்திகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க எப்படி எல்லாம் இருந்தாங்க, அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத சொல்றான். அவர்கள் எல்லாம் பாறைகள்ல மணல் திட்டுகளில பிரம்மாண்டமான மாளிகை கட்டியிருந்தாங்க. அதனாலதான் திருமறை குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்துக்கு அஹ்காஃப்னே பேர் வச்சாங்க. சூரத்துல் அஹ்காஃப் 46வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி என்ன செய்யறான் அப்படின்னா பெரும்பாலும் பேசுறான். அவங்க எப்படி இருந்தாங்க, அவர்களுடைய நிலை என்னவா இருந்துச்சு. வதுக்குர் அஹா ஆத் இத அன்தர கௌமஹு பில் அஹ்காஃப், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தை எச்சரித்ததை நீங்க நினைவு கூறுங்கள். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் பல தூதர்கள் வந்தாங்க. ஆனா என்ன செஞ்சாங்க, உயரமான இடத்துல தங்களுடைய மக்களை என்ன செஞ்சாங்க வச்சிருந்தாங்க, சந்தோஷமா இருக்கதா நினைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். என்ன சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கல, எந்த உபதேசங்களை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இல்லை. அப்படி இல்லாத போது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹுடைய வேதனை எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அல்லாஹுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்லிடுறாங்க. ஏன்னா வேற ஒரு கட்டம் வரைக்கும் தான் நபிமார்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி இருக்கு. ஒரு கட்டம் முடிஞ்சு அவர்களுக்கான அந்த தவணை முடிந்த உடனே அல்லாஹு ரபுல் ஆலமீன் என்ன சொல்றானோ அதை என்ன செய்வாங்க, அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க சொல்லி சொல்லி பாக்குறாங்க, கேட்கல அப்படின்னோன்னு அவங்க சொல்றாங்க, ஃபன்ததிரு இன்னி மஅக்கும் மினல் முன்ததிரீன். இனிமே நீங்க அல்லாஹுடைய வேதனை எதிர்பாருங்க, நானும் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான். 7வது அத்தியாயத்தினுடைய 71வது வசனத்துல என்ன செய்து இடம்பெறும். அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கல. அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம்னா, நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. முந்தைய அழிவுகள்லாம் அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, நமக்குள்ள பலம் இருக்கா இல்லையா, அந்த பலத்தினால் நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அதுக்காக தான் என்ன செஞ்சாங்கன்னா, மலையை கொடைஞ்சு மணல் திட்டுக்கள்ல மலையை கொடைஞ்சு என்ன செஞ்சானா வீடு கட்டு அங்க வசிச்சான். எதுல இருந்தாலும் பாதுகாப்பான ஒரு அரண்ல நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்காக என்ன செஞ்சானா இருந்தான். இன்னைக்கு பாதுகாப்புக்காக எப்படி பதுங்கு குழிகளை தோன்றானோ, அன்னைக்கு அவன் என்ன செஞ்சானா, சமூகம் தோன்றி அந்த காலத்துல மலை மேல என்ன செஞ்சான் அப்படின்னா, குன்றுகள் மலை குன்றுகள் மீது மலை மீது கற்பாறைகள் மீது மிகப்பெரிய ஒரு மாளிகைகளை கட்டி அதிலே பந்தலிட்டு அவர்கள் உள்ள என்ன செஞ்சாங்க, வசிச்சாங்க. உடம்பாலும் சூழலாலும் எல்லா விதத்திலும் என்ன செஞ்சாங்க, பலம் மிக்கவர்களாக இருந்தாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நேற்றே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்தோம். எல்லா விஷயங்களும் வந்த பிறகு அவங்க எதையுமே கேட்கல அப்படிங்கிறப்ப, இனிமே அல்லாஹுடைய விஷயத்துல உன்னை என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல நான் ஒப்படைக்கிறேன், நீங்க அல்லாஹுடைய வேதனை நீங்கள் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுறாங்க, சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாள் ஒரு சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா, அவர்கள் எதிர்பாராத அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, மழையை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தண்ணீர் தேவை இருந்துச்சு. அவங்களுக்கு தண்ணீருடைய தேவை இருந்துச்சு. அந்த தேவை இருந்தனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர்கள் மழையை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. மழை நமக்கு தேவைப்படுது, இப்ப மழை பெஞ்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்ன செஞ்சு அப்படின்னா அவர்கள்ட்ட இருந்தது. ஏன்னா அதை எதிர்பார்த்து என்ன செஞ்சாங்க, அதுக்காக பிரார்த்தனைகள் எல்லாம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுதுன்னா வரலாற்றுல சொல்லப்படுது. அவங்க அதை எதிர்பார்த்து இருந்தாங்க. அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் அதே 46வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்துல என்ன செய்யறானா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு அதுக்கு முன்னால ஒரு 3 வருடமாக மழை இல்லாம இருந்துச்சு. ஒரு 3 வருஷ காலமா அவங்களுக்கு மழை இல்லை. அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு, அப்படியே அந்த எதிர்பார்ப்பு அல்லாஹ் தஆலா உருவாக்குறான். நமக்கு தேவை மழை. மழை வந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், இன்னும் நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும், நம்மளும் என்ன செய்ய முடியும், உறுதிமிக்கவர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான அவர்களுடைய நிலை இருந்துச்சு. அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மழையை தேவையுடையதாக இருந்துச்சு, அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப என்ன செய்யுது அப்படின்னா, மலை மேகங்கள் அப்படியே வருது. மலை மேகங்கள் அப்படியே வருது. வரக்கூடிய அந்த சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஃபலம்மா ரஅவுஹு ஆரிதம் முஸ்தக்பில் அவ்தியத்தீம் காலு ஹாதா ஆரிதம் மும்திருனா. திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அழகா சொல்ற 46வது அத்தியாயத்துடைய 24வது வசனத்துல அந்த வேதனைக்கு அறிகுறையாக, அது வேதனைங்கிறது யாருக்கு தெரியும், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் தெரியும். அவங்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் பாதுகாப்பாக முன்னேற்பாடாக என்ன செஞ்சுட்டாங்க, இருக்க சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு வேதனைய இறக்க போறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இவங்களுக்கு அது தெரியுமா, தெரியல. மழையே இல்லாத போது ஃபலம்மா ரஅவுஹு ஆரிதம் முஸ்தக்பில அவ்தியத்திஹிம், அவருடைய பள்ளத்தாக்கு அவங்க எங்க இருந்தாங்களோ அந்த பள்ளத்தாக்கை நோக்கி அந்த மழை மேகங்கள் எல்லாம் வருவதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். அவன் நினைச்சு பார்க்கறாத விதத்துலதான் என்ன செய்யும், அவன் மேல வேதனை உழும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அதேதான் இங்க நடக்குது. அவன் என்ன நினைக்கிறான், அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, சரி மழை வரப்போகுது, மழை வந்தா நம்ம என்ன செய்வோம், செழிப்பாக ஆயிருவோம் அப்படின்னு நினைக்கும் போது காலு ஹாதா ஆரிதும் மும்திருனா, அவங்க சொன்னாங்க, இது நாம் எதிர்பார்த்த மழைதான், நமக்கு தேவையான எங்களுக்கு பெய்ய வேண்டிய மழைதான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி, ஆனால் அது அவர்களை நோக்கி என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அது இல்லை இது, அதாவது நடக்க போறத அல்லாஹ் சொல்றான். பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி,
நீங்க தூதர் தானே, முடிஞ்சா எங்களை அழைக்க சொல்லுங்க. நீங்க இதை சொல்லித்தானே எங்களை செஞ்சுறீங்க, எங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லாஹுடைய வேதனை வந்துடும், அல்லாஹுடைய வேதனை வந்துரும்னு அல்லாஹுடைய வேதனையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி, நீங்கள் எதை கொண்டு அவசரப்பட்டீர்களோ அதுதான். ரீஹுன் ஃபீஹா அதாபுன் அலீம், இது ஒரு காற்று, இது ஒரு காற்று. அந்த காற்று எப்படிப்பட்டதுன்னா துன்புறுத்தும் வேதனைக்குரிய ஒரு காற்றாக இருக்கின்றது என்று என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். காற்று அப்படின்னா சாதாரணமானதெல்லாம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காற்றை பற்றி வர்ணிக்கும் போது அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல குர்ஆன்ல என்ன செய்யறான், வர்ணித்து சொல்லி காட்டுகின்றான். உஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின் ஆத்தியா அப்படிங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஹாக்கால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் போது 69வது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எப்படி அதை அடிச்சுச்சுன்னா, உஹ்லிகு பிரீஹின் ஸர்ஸரின், பயங்கரமான சப்தம் அந்த காத்துல, சாதாரணமான காற்று கிடையாது. அந்த காற்று என்பது அவ்வளவு சப்தமாக இருந்தது. புயல் காற்றுனா சாதாரணமான இருக்காது. அந்த காற்றை இப்படித்தான் இருந்தது என்று சொல்ல முடியாத அளவுக்கு, எந்த அளவுக்குன்னா துதம்மிரு குல்ல ஷைஇன் பிஅம்ரி ரப்பிஹா அப்படிங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அது எல்லாவற்றையும் அழித்து விட்டது, அவர்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு புடுங்கி போட்டுருச்சு அப்படிங்க. அவன் வீட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த காற்று என்னன்னா வீட்டுக்குள்ள இருந்து அவன் என்ன செஞ்சோம், வெளியே தூக்கி போட்டுருச்சு. அது ஆச்சரியம் என்னன்னா, அவன் கட்டின வீடு இருந்துச்சு, வீட்டுக்குள்ள அவன் இல்லை. அவன் கட்டின வீடு இருந்துச்சு, ஏன் வீடை கட்டி வச்சா இதுல எனக்கு எந்த பாதிப்பும் வராது, எந்த அழிவும் வராதுன்னு இருந்தால அந்த வீடு அப்படி இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், துதம்மிரு குல்ல ஷைஇன் பிஅம்ரி ரப்பிஹா ஃபஅஸ்பஹு லா யுரா இல்லா மசாகினுஹும், அவர்களுடைய இருந்த அந்த வீடுகளை தவிர வேற எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க, ஒருத்தர் கூட இல்லை. வேற புடுங்கி போடுற மாதிரி எல்லாம் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அவங்கள தூக்கி போட்டுட்டான். நீ பலம் மிக்கவனா இருக்கேல, உன்னை நான் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்ல, அதுக்காக எல்லாம் என்ன செஞ்சானா, சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின் ஹுசூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா ஸர்ஆ கஅன்னஹும் அஅஜாஸு நக்லின் காவியா ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா. ஒருத்தர் கூட பாக்கி கிடையாது. அல்லாஹ் சொல்றான், ஒருத்தராவது பாக்கி இருந்தாங்களா? ஒருத்தர் கூட பாக்கி இல்லை. யாரையெல்லாம் அல்லாஹு தஆலா அழிக்கணும் வச்சிருந்தானோ அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அதனால ஒருத்தர் கூட பாக்கி இல்லாம எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான, வீட்டுக்குள்ள இருக்கிறியா, ஒளிஞ்சு இருக்கிறியா, எங்க இருந்தாலும் சரி வேரோட புடுங்கி வெளியே போட்டான். வெளியே போட்டு அந்த 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து அடித்த அந்த காற்று இருக்கா இல்லையா, கிட்டத்தட்ட 1 வார காலம் சொல்லலாம், தொடர்ந்து குறையவே இல்லை. அப்படின்னா அப்படி ஒரு சவுண்டு. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், சர் சரின் ஆச்சியா அப்படிங்கிறான். அந்த சர் சர் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு பொருளை நம்ம சொல்ல முடியாது தமிழ்ல. மிகப்பெரிய ஒரு பெரும் சப்தம். அந்த பெரும் சப்தத்தோடு என்ன செஞ்சான் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களை அழிச்சான். அதாவது எப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கறத சொல்லும் பொழுது, பேரிச்சம் ஒன்றுமே இல்லாத பேரிச்ச மரத்தினுடைய அந்த ஓலையை போன்று என்ன செஞ்சிட்டாங்க, காற்றுல அடிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம ஓலை அப்படி ஒன்று இல்லாம கிடக்குமா இல்லையா, அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, அவங்க ஆயிட்டாங்க. எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு வேதனையை அவன் அனுபவிப்பான். அவனுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. நம்மளை எதெல்லாம் காப்பாத்துன்னு நினைச்சானோ அதெல்லாம் காப்பாத்தாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கி என்ன செஞ்சுட்டான், நீ இருக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டான். அதாவது அந்த சர்சரை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, ஷதீதத்துல் சவுத் அப்படின்வாங்க, கடுமையான சப்தமாக இருக்கும். அதாவது இருக்கிற எல்லா பலத்தையும் மீறி உள்ள பலமா ஆற்றலா இருக்கும். அது அப்படிப்பட்டதாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 வார காலம் 7 இரவுகளும் 8 பகலும் என்ன செஞ்சு தொடர்ந்து அடிச்சது. லா தன் தாய் தன் தகி, அதாவது துண்டிக்கவே இல்லை. ஒரு நாள் அதை விட்டு விட்டு பெய்யுமா இல்லையா, விட்டு விட்டு பெய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது.
அது அப்படி என்ன செய்யணும், தொடர்ந்து அடிக்கும். அப்படி என்ன செஞ்சுச்சு அது இருந்தது அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். மனிதர்கள்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா, அந்த காற்றுல அலைக்கழிக்கப்பட்டு அப்படி என்ன செஞ்சுட்டாங்க, பேரீச்சம் மரம் கீற்றை போல ஆயிட்டான் மனுஷன். பலம் மிக்கவை 12 அடி இருந்தான், அப்படி சுருண்டு கிடந்தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். சுருண்டு சக்கையா கிடந்தான் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்ப மனுஷன்ட்ட பலம் இருக்கு, சமூகத்துல பலம் இருக்கு, இந்த ஆற்றல் இருக்கு அப்படின்னா, அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அல்லாஹ் அவனை விட ஆற்றலா இருக்கிறாங்கிறத மட்டும் புரிஞ்சு. இதுதான் நமக்கு தேவை. அதை மறந்து, அல்லாஹ்வை மறந்து அழிச்சாட்டியம் செய்தால், அழிச்சாட்டியம் செய்யற அளவுக்கு ஒரு அவகாசத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அப்படி தராதனால என்ன செஞ்சான் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிவை தந்தான். அந்த அழிவுக்கான காரணம், அவர்கள் ஆணவத்தோடு இருந்தாங்க. எங்களை விட பலம் மிக்கவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இறை தூதரை புறக்கணிச்சாங்க. அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த காரணத்தினாலதான் அந்த சமூகம் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அவங்கள பத்தி சொல்லும் போது, ஆதனில் உலா, முதல் கூட்டமாக, அதாவது ஆது சமூகத்துடைய முந்தியவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அழிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். அழிவுகள் என்னென்ன வகையில இருக்கு, என்னென்ன வகைகள் எல்லாம் அழிவுகள் வந்திருக்கு, அழிவுகளுடைய அடிப்படை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வச்சிருந்தான் என்பது போன்ற மேலும் சில செய்திகளை குர்ஆன் சொல்லி காட்டுது. ஒவ்வொரு சமூகத்திற்குமான அழிவுகள், அந்த அழிவுல பிரதானமாக அழிவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை பயன்படுத்தினா அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை வகுப்புல பார்ப்போம். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.